సుమన్, ఎవరో వచ్చినట్టున్నారు చూడు. అక్క చూస్తున్నాను. యారే? ఎవరండి మీరు? మీకేం కావాలి? சொப்னா அக்கா வீடு இதுதானே? మీరు తమిళా? నాకు తమిళ్ தெரியும். நல்லதா போச்சு. சொப்னா அக்காவை பார்க்கணும். பாபாவுக்கு ஒரு பிரச்சனை. அக்கா அதுக்காக ஸ்பெஷலா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஒக்க நிமிஷம் ஆகண்டி, நான் அக்கா போய் கூப்பிடுறேன். வாட்டர் காப்பாளா? வேணாம் வேணாம், பரவாயில்ல. சரி இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். பாஸ், அங்க பாருங்க. பாஸ், அங்க பாருங்க. என்ன பாஸ் இது? இத அர்ச்சனா சித்தி பார்த்தாங்க. சித்தப்பா கதை முடிஞ்சது. பாஸ், அவங்க ஜெயில இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். రండి. బాగుండారా? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எங்களை தெரியுமா? நான் உங்களை பார்த்ததில்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்க. ఇంటికి వచ్చారు కదా, అందుకే విసారిக்கிறதான మర్యాద. சூப்பர். நாங்களும் உங்களை பார்த்ததில்ல. நைஸ் டு மீட் யூ. நான் சீதா. இவங்க என் பாஸ் ராம், அதாவது என் ஹஸ்பண்ட் ராம். ஆமா, நீங்க எந்த ஊரு? నేను హైదరాబాద్. చెన్నైకి వచ్చి 2 మాసమే అవుతోంది. இந்த போட்டோல இருக்காருல்ல, யார் இவரு? பார்த்தா தெரியலையா? அத்தனே என்னோட பாவா, நான் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? ஆமா, பேருக்கு தான் ஹஸ்பண்ட். 10 வருஷமா தாலி கட்டாம குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. సుమన్, అలా మాట్లాడద్దు, తప్పు. பாஸ், தாலி கட்டாமலே குடும்பம் நடத்துறாங்க. ஆனாலும் உங்க சித்தப்பாவை ரொம்பவே நம்புறாங்க. தெரிஞ்சா என்ன ஆகுமோ? நம்ம ஃபேமிலிக்கு தான் கெட்ட பேர் ஆகும். என்ன பாஸ் நீங்க நம்ம குடும்பத்தை மட்டும் யோசிக்கிறிய? அவங்களும் பாவம் தான். 10 வருஷமா நம்ப வச்சிருக்காரு. சாரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? இந்த வளையல் கிடைச்சது. வந்து போனவங்க லிஸ்ட்ல உங்க பேரும் இருந்துச்சா? அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். இந்த பாத்தியலா, கோல்டான்னு பாக்குறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோடது தானே வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வேற சொல்லுவாங்க பாருங்களேன். எனக்கு அப்படி தோணல. பாஸ், தங்கமானு செக் பண்றாங்க பாஸ். கோல்டுன்னு தெரிஞ்சுட்டா அவங்களோடது தானே சொல்லுவாங்க. ఇది నాది కాదు. అక్క బాగా చూడు, గోల్డ్ బ్యాంగిల్లా ఉంది. నీదే అనుకుంటా. రే, మాట్లాడుకో. ఇది నా బ్యాంగిల్ కాదు. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இத அங்கேயே கொடுத்தீங்கன்னா யாராவது தேடி வந்து வாங்கிப்பாங்க. பாவம், தொலைச்சவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது கொண்டி. பாஸ், தங்கமா இருந்தாலும் அடுத்தவங்க பொருள் வேணான்னு சொல்றாங்க. உங்க சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தைங்க இருக்கிறது, குடும்பம்னு எல்லாத்தையும் மறைச்சுத நம்ப வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாவம் பாஸ் இவங்க. அவரை நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. என்ன பேசுறீங்க? அது கண்டிப்பா இந்த வளையல் யாரோடதோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா நீங்க செய்வீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது. ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். ஏய், என்ன பேசுற நீ? ఏమంటున్నారు? ஒரு நாள் என்ன, ஒரு நாள் இன்னைக்கே லஞ்சுக்கு கூப்பிடுன்னு சொல்லுதாங்க. ஆமா,
நான்வெஜ் தானே? ஆமா. அப்போ ஓகே. கண்டிப்பா வருவோம். நீங்களும் அடிக்கடி வந்துட்டு போங்க. எங்களுக்கு சென்னையில ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல. நாங்க இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இனிமே நாம சொந்த மாதிரி தான். எங்களை மாதிரி சொந்தம்னா அடிக்கடி இங்க வருவோம். பரவாயில்லையா? வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். சீதாராம், మీరిద్దరూ నైస్ ప్లాన్. இதுக்காகவே அடிக்கடி வருவோம். சரி, அப்ப நாங்க வருவோம். வரோம். வாங்க போலாம். போலாமா? போறோம். ஏன் சிரிக்கிறீங்க? நான் மகா கிட்ட திரும்பவும் அவமானப்பட ஏற்பாடு பண்றீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் நடக்காது சத்யம். இது சீதாவோட பிளான். ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இது ஏன் பிளான் மட்டும் இல்ல, நானும் பாஸும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. நடத்துங்க. ஆனா என் கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. மகா சித்தி அர்ச்சனா சித்தி முன்னாடி உங்க கல்யாணம் நடக்கணும். அதானே? எஸ். ஆனா எப்படி நடக்கும்? எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. நீங்க நம்பிதான் ஆகணும். ட்ரக்ஸ் கேஸை எப்படி நாங்க நிரூபிச்சோமோ அதே மாதிரி இதையும் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்ற முடியும். ஓகே. சோ என்ன பிளான்? எல்லாத்துக்கும் காரணம் அண்ணனும் அந்த சத்தியனும் தான். அவங்களுக்கு சீதா சப்போர்ட் வேற. எஸ், சத்தியம் தான் அவமானப்படுத்தினத மனசுல வச்சுக்கிட்டு தான் பழிக்கு பழி வாங்கிட்டான். இந்த நியூஸ கொடுத்தது கூட அவனாதான் இருக்கும். அவன் தான் செஞ்சிருப்பான். நீ அசிங்கப்பட்ட அவனுக்கு சந்தோஷம். நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்ததான் அவன் உள்ள வந்தான். உன்னை அசிங்கப்படுத்த நேரம் காலம் பார்த்து காத்திருந்தான். இப்போ சீதாவும் துரையும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நம்ம ஆபீஸ்க்குள்ளேயே கேமராவை வச்சு நினைச்சதை முடிச்சிட்டான். ஊரே சிரிக்குது பாரு. அந்த செக்யூரிட்டி கூட உன்னை ஒரு மாதிரியா பாக்குறான். என்னால தாங்க முடியல. உன்னை தப்பா பார்த்தா நான் எப்படி தாங்குவேன்? எல்லாத்துக்கும் முதல் காரணம் உங்க அண்ணன் தான். மேனேஜர், சொல்லுங்க மேடம். போய் துரைய கூப்பிடு. உங்க அண்ணன் தானே மேடம்? அவன் தான் என் அண்ணன் தான். போய் கூப்பிடு. ஒரு நிமிஷம் மேடம். துரைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் மகா. பாசம் பார்த்து அப்புறம் உனக்கு தான் தலைவலி. உனக்கு எதிரா அவர் என்ன வேணா செய்வாரு. பார்த்து நடந்துக்க. மகா, கூப்பிட்டியா? இல்ல, நீ கூப்பிட்டதா மேனேஜர் சொன்னாரு. சபாஷ் ராம், ஃபேண்டாஸ்டிக். நீ பெரியவனாயிட்டியா? கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு, அதுவும் எங்களுக்கு கூட சொல்லாம நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? கல்யாண வயசை தாண்டியும் கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தா அது பெரிய பாவம் சித்தி, பெரிய பாவம். பாஸ், உங்க சித்தி 2 பேரும் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்துறதா இருந்தா நாம ஒதுங்கிக்கலாம். ஆனா கல்யாணம் நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ யாரடி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க? அதுக்கு ராம துணையா சேர்த்துக்கிறியா? மீராக்கா சத்யா சார கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணாம்னு சொன்னாவே இந்த கல்யாணம் நடக்கும். பாஸ், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. வர முகூர்த்தத்துல மீராக்காவுக்கும் சத்யா சாருக்கும் முகூர்த்த ஓலையை எழுத போறோம். இது நடந்தே தீரும். நம்ம வீட்டுல தான் சித்தி, உங்க ஆசீர்வாதத்தால தான் நடக்கணும். அதுதான் எங்க ஆசை. என்ன ராம் உளற? நீ ஆசைப்பட்டா அது நடந்துருமா? மகா அதை நடக்க விட்டுருவாளா? நீங்களே அதை நடத்தி வச்சா உங்களுக்கு மரியாதை. இல்லனாலும் நடக்கும். அதுவும் உங்க கண்ணு முன்னாலேயே நாங்க நடத்துவோம். சித்தி, கொஞ்சம் மனசு மாறி கல்யாணம் செஞ்சு வைங்க.
இவங்க 2 பேரும் பாவம் சித்தி. ப்ளீஸ் சித்தி. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பாஸ், இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாம ஒண்ணும் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கல. மீரா அக்காக்கு பிடிச்ச சத்யன் சார் கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நடத்தி காட்டுவோம் பாஸ், நடத்துவோம் பாஸ். ஏய், பார்க்கலாம். மகா யாருன்னு பார்க்க தானே போறீங்க, பார்க்கலாம்டி. இனிமே உங்க 2 பேருக்கும் இந்த வீட்ல இடமே இல்ல. ஏ செக்யூரிட்டி, இவங்களோட துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில வீசி எறி. அப்படியே அந்த ஓட்ட தையல் மிஷினையும் கொண்டு வந்து இவ தலையிலேயே போடு. சித்தி, இதுல என் பேக்கும் இருக்கு. இது என்ன கேள்வி? சீதா இல்லாத வீட்ல எனக்கு என்ன வேலை? அவ கூட நானும் கிளம்புறேன். டேய் ராம், உனக்கு என்ன பைத்தியமாடா? நீ என்ன போனும்? அதான் சொன்னேன்ல, சீதா இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா நானும் வீட்டை விட்டு வெளியே போய் தானே ஆகணும். நான் உள்ள போகணுமா இல்ல வெளியே போகணுமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். டேய் ராம், என்னடா சொல்ற? ராம், தப்பு பண்ணாதடா. அப்பா சித்தப்பா 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புன துரோகிங்கடா இவங்க. அப்போ அப்பாவும் சித்தப்பாவும் பண்ணது தப்பு இல்லையா? பாஸ், அவங்களா தப்பு பண்ணாங்களா இல்ல வேற யாராச்சும் சொல்லி தெரியாதனமா தப்பு பண்ணி சிக்கிக்கிட்டாங்களா? டேய் ராம், உங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஜெயிலுக்கு போனதுக்கு உன் சித்திங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க போல. அதான் முழிக்கிறாங்க. பாஸ், கால் வலிக்குது பாஸ். உள்ளையா வெளியா பட்டனை கேட்டு சொல்லுங்க. சித்தி சொல்லுங்க சித்தி, நான் உள்ள போகணுமா இல்ல வெளியே போகணுமா? என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். என்ன அவமானப்படுத்தி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த சத்யன் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான். அவனை அன்னைக்கே நான் ஷூட் பண்ணிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் சேது, கம்பல் பண்ணாதீங்க. சீதா என் கட்டுப்பாட்டிலேயே இல்ல சேது. அவ எனக்கு கட்டுப்பட மாட்டா.
என்னடா இது பக்கத்துல யாரும் இல்ல பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு இருக்கா ஆஹா இவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு சேது கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா அவ என்ன பைத்தியமாக்கிடுவா போல இருக்கு தெரியுமா? என்னால அவ முகத்தையே பார்க்க முடியல சேது. அவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே கோவம் கோவமா வருது. அநேகமா நான் கொலைகாரியா ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் துரைதான். ஆஹா. ஆஹா. முதல்ல அந்த ஆளை போட்டு தள்ளிட்டா எல்லாம் சால்வ் ஆயிடும். ஐயையோ ஒரு ரகசியத்தை ஒரே ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஆஹா நேரம் கிடைச்சா போட்டு தள்ளிட்டு கதையை முடிச்சிருவா போல இருக்கே. இல்ல சேது, துரை நல்லவன் இல்ல. தங்கச்சிக்கு துரோகம் பண்றான் அவன். நீ பண்ணாத துரோகத்தையா நான் பண்ணிட்டேன். ஏன் சித்தி நடக்காது? இதுக்கு இப்படி தப்பா பேசுறீங்க? மகா வருவா, அவகிட்ட கேளு, சொல்லுவா. அவங்க கிட்ட எதுக்கு கேட்கணும்? ஆமா, எங்க கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், என்ன உனக்கு தெரியாதா? நம்ம வீட்டு உப்ப தின்னுட்டு நமக்கே துரோகம் செஞ்சவன குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவியா? அத நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? கண்டிப்பா விட மாட்டோம். ரொம்ப நல்ல எண்ணம். ஏய், அத நீ சொல்லாத. பாதிக்கப்பட்டவங்க சொல்லாம வேற யாரு சொல்லுவாங்க? ஏ மீரா, இங்க பாருங்க, இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் இங்க வேணாம். ஒழுங்கா போயிட்டா உங்களுக்கு நல்லது. போகலன்னா என்னடி பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒழுங்கா போயிருங்க. சித்தி நீங்க போங்க. போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களை தவிர வேற யாருமே நல்லா இருக்க கூடாதா? ஏய், இவனை நீ கட்டிக்கவே கூடாது. சீதா, இவங்க இப்படி சொல்றாங்களே, என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுங்க மீராக்கா, நீங்க இவங்கள கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? இருங்க அப்போ நீங்க இவங்கள கட்டிக்கிறீங்களா? என்ன சொன்ன? பின்ன என்ன, இவங்கள கட்டிக்க கூடாதுன்னு சொன்னா அப்போ நீங்க தானே கட்டிக்கணும். ஐயோ, ஆள விடுங்க. அதுக்கு காலம் முழுக்க நான் பேச்சுலராவே இருப்பேன். ஏய், என்ன எனக்கு எல்லாரும் கிண்டல் பண்றீங்களா? எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒட்டு கேட்க ரெண்டு காது இருக்காது. காது அறுத்து காக்காக்கு போட்டுருவேன், நாக்கு அறுத்து நாய்க்கு போட்டுருவேன். ஏன் குடிக்கல, தட்ஸ் ஆல். குடிக்கலையா இல்ல குடிக்க முடியலையா? அன்னைக்கு நான் கோவமா இருந்தேன், அதான் நான் போட்ட காஃபி நல்லா இல்ல. அப்போ இனிமே கோவப்படாத, இல்ல கோவப்படும் போது காஃபி போடாத. சத்யா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அக்காவுக்கு தூத்துக்குடி சமையல் பக்குவத்தை நான் கத்து கொடுக்குதேன். ஒரு மாசத்துல எங்க வீட்டு குண்டு தக்காளி மாதிரி ஆயிடுவீங்க. மீரா, அதான் சீதா சொல்லிட்டாங்கல்ல, கத்துக்க. என்ன மறைக்கிற? சத்யா ரொம்ப எல்லாம் கவலைப்பட வேண்டாம். மீரா உங்க வீட்டுக்கு வரும்போது நல்ல குக்கா தான் வருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. எப்படி ராம், எதை நம்பி நீங்க கேரண்டி கொடுக்குறீங்க? சீதா மேல இருக்கிற நம்பிக்கை தான். நான் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்ததேன் பாஸ் கிட்ட இருந்து குட்டு குக்குன்னு சர்டிபிகேட் வாங்கினேன். ஓ, சீதா எனக்கு இன்னொரு புட்டு வையேன். பாத்தியல, பாஸ் என் புட்டுக்கு அடிமை. போதும், சாப்பிடுங்க. புட்டு வேற லெவல்ல இருக்கு சீதா. மீரா, எப்படியோ நம்ம கல்யாணம் இத்தனை வருஷம் தள்ளி போயிடுச்சு. இப்போ புட்டு செய்ய கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே? என்னது? அச்சச்சோ, அப்படின்னா இன்னும் லேட் ஆகுமே. சீதா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
எனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுங்கறத விட சத்யா இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அதுதான் உங்க எய்ம். இங்க பாருங்கக்கா, இது ஆரம்பிச்சது நானும் பாசும். இந்த கல்யாணம் நடந்தே தீரும், நடத்தி காட்டுவோம். நீங்க எதுவும் தப்பா யோசிக்காதீங்கக்கா, சரியா? என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்காம தான் இருந்தேன். ஆனா நீங்க தான் அதை மறுபடியும் யோசிக்க வச்சீங்க. இந்த முறை இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போனா அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அக்கா, ஆமா மீரா, யாரு தடுத்தாலும் உங்க கல்யாணம் நடக்கும். சீதா நடத்தி காட்டுவா. அப்படி சொல்லுங்க அங்கிள். மீராக்கா, எதிரிக அட்சத தூவ அமோகமா உங்க கல்யாணம் நடக்கும். நமக்கு முத்தாரம்மன் துணையா இருப்பா. சத்தியமா நடக்கும், நடத்துவோம். சரியா? என்ன சீதா இப்படி சொல்ற? பரவாயில்ல, அண்ணனுக்கு கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கு. உண்மையத்தான் சொல்லுதேன். கண்டிப்பா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு அவங்கள நான் கொல்லதான் போறேன். இல்ல சீதா, நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கொலை பண்ணிதே ஆவணும். கொலை பண்ணுவேன். சரி பண்ணு, வேண்டான்னு சொல்ல. ஆனா மாட்டிப்பியே. அடப்பாவி, என்னை விட உனக்கு சீதா முக்கியமா போயிட்டாளா? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. இருக்கா? சபாஷ். சரி, என்னன்னு சொல்லு. புருஷன் ஜெயிலுக்கு போன கவலையில மகாலட்சுமி தற்கொலை பண்ணிக்கிட்டாதன்னு சொல்லி நாம நம்ப வச்சிடலாம். பாவி, ராம் நம்புவானா? யாரு? பாசா? என் பாசி நான் சொன்னா நம்புவாங்க. நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. சாப்பாட்டுல விஷத்தை வைக்கிறோம், மகாவை கொல்றோம், தற்கொலைன்னு சொல்லி ஊரை நம்ப வச்சு சோழிய முடிச்சுட்டு நாம ஜாலியா இருக்கோம். சரியா? இல்ல, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பாடா, இவளுக்காவது மனசு இருக்கே. ஏன்க்கா, ஏன் ஒத்துக்க மாட்டிய? விஷம் வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னக்கா இப்படி சொல்லுதிய? விஷத்தை வச்செல்லாம் அவங்கள சாதாரணமா கொல்லக்கூடாது. அவங்க கன் எடுத்து அவங்க நெத்தி பொட்டிலேயே சுடணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. அக்கா, என் ஆசை என்னன்னு தெரியுமா? பெரிய பாறாங்கல்ல எடுத்து அவங்க தலையில போட்டு நசுக்கணும்க்கா. அதே என் ஆசை. ஆனா நான் மாட்டிப்பனே. நமக்கு பாய்சன் தான் பெஸ்ட். அப்பதான் நாம எஸ்கேப் ஆகலாம். மீராக்கா, நீங்க என்ன சொல்லுதிய? ஆமாமா, விஷம் வைக்கிறது தான் கரெக்ட். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. சரி, அப்படின்னா நாம ஒரு சபதம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. ஓகே, நாளைக்கு சோத்துல விஷத்தை வச்சு மகாலட்சுமியை கொன்னு புதைக்கிறோம். ஆமா, நாளைக்கே சாப்பாட்டுல விஷத்தை வச்சு மகாவை கொண்டு புதைக்கிறோம். எஸ். சாப்பாட்டுல விஷத்தை வச்சு மகாலட்சுமியை கொன்னு புதைக்கிறோம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அக்கா, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது பண்ணணும். இல்லனா நம்ம செத்து போக வேண்டியதா? ஐயோ மகா, நாம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாமா? என்ன சொல்றீங்க மகா? இதுக்கு மேல இந்த வீட்ல நாம இருக்க கூடாது. அப்புறம் எதுல விஷம் வச்சு குடுப்பாங்கன்னே தெரியாது. வா, எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம். அஞ்சலி, பிரியா, சத்யாவை கூட்டிக்கிட்டு காலையில யாருக்கும் சொல்லாம கொள்ளாம நாம போயிடலாம். அக்கா, இவளுக்கு பயந்து நாம வீட்டை விட்டு போகணுமா? மகா, ஒரே ஒரு உயிர் தானே இருக்கு, போனா வராதுல்ல. நான் வரலக்கா. உயிரே போனாலும் பரவாயில்ல. இவங்களுக்கெல்லாம் பயந்து என்னால எல்லாம் ஓட முடியாது. அதுக்கு செத்தே போயிடலாம். என்ன மகா, ரொம்ப நாள் இருக்க வேண்டாம் மகா. சேது சுபாஷ் வந்ததும் நாம வந்துடலாம். இல்லக்கா, ஒரு நிமிஷம் போனாலும் தோத்ததா அர்த்தம். நான் வரல. நீங்க வேணா போங்க.
நான் இங்க இருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே இருக்கேன். நான் வரல. ஏன் மகா இப்படி அடம் பிடிக்கிற? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல செல்வி அலர்ட் பண்ணணும். சீதா, மீரா இவங்க 2 பேரையும் கிச்சனுக்குள்ள விடக்கூடாதுன்னு அலர்ட் பண்ணணும். அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல செல்வியை கூட்டிட்டு வாங்க. இப்பவே வா. ஆமாக்கா, போங்க. சரி. சாப்பாட்டுல விஷத்தை வச்சு மகாலட்சுமிய கொண்டு புதைக்கிறோம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். மகா, செல்வி வந்துட்டா. அம்மா, செல்வி, நாங்க 2 பேரும் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீதான் சமைக்கணும். என்னடி முழிக்கிற? தூங்குறவங்களை எழுப்புனா முழிக்கதான் செய்வாங்க. அறிவு கட்டவளே, நாங்க பேசுறது புரியுதா இல்லையா? புரியுதுமா, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் புரியல. ஏய், முட்டாளா நீ? முட்டாள். புரியுதா இல்லையாடி? புரியுது புரியுது புரியுதுமா. என்ன புரியுது? சொல்லுங்கம்மா, சொன்னாதானே புரியும். அப்போ உனக்கு புரியல? அப்படிதாம்மா நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீதான் சமைக்கணும். நான் தானம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், குறுக்க பேசாம நாங்க சொல்றத மட்டும் கேளு. இந்த வீட்ல இனிமே நீதான் சமைக்கணும். என்ன மகா, எப்பவும் உட்கார இடத்துல உட்காராம இடம் மாதிரி உட்கார்ந்துருக்க? அக்கா, எதிரிங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கணும்னா இதுதான் கரெக்டான பொசிஷன். சாப்பிடுங்க. சீதா, நம்ம விஷம் வைப்போன்னு சொல்லி மிரட்டியும் எவ்வளவு தைரியம் இருந்தா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மகா, அங்க பாரு. அக்கா, அவங்க செல்வி அக்கா தான் சமைச்சதான் நினைச்சிட்டு இருக்காங்க. மகா, 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாளுங்க. வேற என்ன பேசுவாங்க? சாப்பாட்டுல விஷம் வைக்க முடியலையேன்னு புலம்பு வாழுங்க. சரி சரி, இப்ப எதுவும் சொல்லிடாத. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொன்னாதான் எஃபெக்டிவா இருக்கும். மகா, இன்னைக்கு சாப்பாடு வேற லெவல்ல இருக்குல்ல? ஆமாக்கா. செல்வி, சாப்பாடு சூப்பரா இருக்கு. செல்வி, இதையே ஃபாலோ பண்ணு. உன்னை நம்பிதான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுறது. ஏய், என்னடி ஏதேதோ சைகை காட்டிட்டு இருக்க? போயிடுங்க. நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது. ஏய், உங்களதான் வரக்கூடாதுன்னு சொன்னல, போங்க. அங்க இருந்து பாக்க உங்க 2 பேர் மூஞ்சியும் சரியா தெரியல. அதே நீங்க போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை மூஞ்ச பாக்கலான்னு வந்தோம். என்னடி மேல கைய காட்டுற? சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேல தானே போக போறிய? அப்பவே நான் சொன்னேன்ல, கடைசியா ஒரு தடவை உங்க மூஞ்சி பாத்துக்கிறேன்னு. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஏய், என்ன முடிஞ்சிரும்? எல்லாமே தான் முடிய போகுது. ஏய், என்னடி என்ன பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி பேசு. அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பாடு எப்படி இருக்கு? எப்பவும் செல்வி நல்லாதான் சமைப்பா. இன்னைக்கு ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா.
மிச்சமே இருக்காது. நீங்க 2 பேரும் பட்னி தான். ஐயோ ஐயோ, உங்க 2 பேருக்கும் தூத்துக்குடி சமையலுக்கும் சென்னை சமையலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? டேய் ராம், சீதா மேல அநியாயமா கொலைப்பழி போட பாக்குறாங்க. நீ பாத்துட்டு சும்மா இருக்க? அது எப்படி? சும்மாவே சாப்பாட்டுல விஷம் வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. டேய், அத பொய்ன்னு நிரூபிக்கதான் அவங்க சாப்பிட்ட சாப்பாடை இவ சாப்பிட்டுட்டு இருக்கா பாரு. பாஸ் போதுமா? நான் உயிரோடு தானே இருக்கேன். பாருங்க, நான் எவ்வளவு சாப்பிடுறேன். இப்ப சொல்லுங்க பாஸ், எனக்கு ஏதாவது ஆச்சா? சொல்லுங்க, எனக்கு ஏதாவது ஆச்சா? நான் உயிரோடு தானே இருக்கேன். நான் இதுல விஷம் கலந்திருக்கேனா பாஸ்? சொல்லுங்க பாஸ், எனக்கு ஏதாவது ஆச்சா? சொல்லுங்க. பாஸ், பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வருவாங்க. டாக்டர் வந்து விஷம் வச்சதான் சொல்ல வைப்பாங்க பாருங்க. என்னைய திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க பாஸ். நான் ஜெயிலுக்கு போயிடுதேன் பாஸ். இதுதான் நடக்க போகுது. இதுதான் நடக்கும் பாஸ். சீதா, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சு? இப்படிலாம் பேசாத. டேய், ராம், எதுக்குடா இப்போ டாக்டர் வந்துட்டு போறாங்க? எதுக்காக வர வச்சிருப்பாங்க? என்ன ஜெயிலுக்கு அனுப்ப இவங்க சித்தியோட நாடகம் தான் பாஸ். நான் தான் சொல்லுதம்ல. சீதா, டாக்டர் எப்படி ஜெயிலுக்கு அனுப்புவாங்க? போலீஸ் தானே அனுப்புவாங்க. அதான் ராம் குழம்புறான். டே ராம், டாக்டரை வச்சு போலீஸ்க்கு சொல்ல சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறது தான் மகாவுடைய பிளான். மாமா, உண்மை தெரியாம தப்பா பேசாதீங்க. டேய், உனக்கு தாண்டா உண்மை தெரியல. பாஸ், எதுக்கு இந்த குழப்பம்? அதோ டாக்டரே போறாங்கல்ல, அவங்க கிட்டே கேப்போம். டாக்டர், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எஸ், சித்திங்க 2 பேரும் இப்ப எப்படி இருக்காங்க? நத்திங் டு வரி. அவங்க நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்கன்னா உங்களை எதுக்கு வர சொல்லணும்? அதான் எனக்கும் புரியல. சாப்பாட்டுல விஷம் வச்சதா பயப்படுறாங்க. யாரு வச்சதா சொன்னாங்க? அவங்களுக்கு உங்க வைஃப் மேலதான் டவுட்டா இருக்கு. நீங்க அவங்க 2 பேர்கிட்டயும் போய் பேசுங்க. பாஸ், கேட்டியல்ல, வைக்காத விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட். அப்பதானே ராம் நம்புவான். எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? பாஸ், உண்மையிலேயே விஷம் வச்சிருந்தா வீட்லயே இருந்துகிட்டு டாக்டரை வர வச்சுட்டு ஹாயா வெயிட் பண்ணுவாங்களா? ஆ? ரெண்டு கூச்சடி. பரவாயில்ல. அக்கா உள்ள இருக்காங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் அக்கா இருக்கட்டும். கூப்பிடுறேன். ஆ, அக்கா, సీతా రండి రండి ఎలా ఉన్నారు உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இது என் பாஸோட தாய் மாமா. நமஸ்காரம் అండి. வணக்கங்க. రే సుమన్, సుమన్, இவங்க குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வா. మీకు కాఫీ కావాలా టీ కావాలా? இல்ல இல்ல இல்ல, இப்பதான் சாப்பிட்டோம். சீதா, சொல்லு. நாளைக்கு எங்க வீட்ல ஒரு விசேஷம், நீங்க அவசியம் வரணும். அப்படியா? உங்க ஃபேமிலில எங்களுக்கு யாருமே தெரியாது. என்ன அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான், அங்கிள், பாஸ் இவங்க எல்லாம் இருக்கோம்ல. நீங்க தானே சொன்னீங்க இங்க யாருமே சொந்தம் இல்லைன்னு. நாங்க எல்லாரும் உங்களுக்கு சொந்தம் தான். எங்க குடும்பமே உங்களுக்கு சொந்தம் தான். கண்டிப்பா நீங்க வரணும். சுமன், నేను కూడా వస్తానక్కా. கண்டிப்பா நீங்க உங்க தம்பியா அழைச்சிட்டு வரணும். எங்களுக்கு சென்னை புதுசு. டோன்ட் வரி, என் அக்கா மது கிட்டயும் சொல்லிடுதேன். அவங்க உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க.
சரியா? இத சொல்லிட்டு போகதான் வந்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். எங்க எங்க 2 அங்கிளும் ஜெயில இருக்காங்கல்ல, அவங்க சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்க வந்தோம். அந்த கோயில்ல வேண்டிக்கிட்டா கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருவாங்களாம். அப்படியே உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாம் தான் நாங்க இங்க வந்தோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு அந்த கோவில்ல வேண்டிக்கிட்டு தான் ரிலீஸ் ஆயிருக்காங்களாம். அப்படியா? அப்போ நானும் வரட்டா? ஆமால, உங்களோட பாவாவும் ஜெயில தானே இருக்காங்க. சரி சரி வாங்க கோயிலுக்கு போவோம், ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுவோம். எலாகோ பாவா ரிலீஸ் ஆவாலி, ஒரு 2 minutes. சரி அங்கிள், உங்க செல்போன்ல அத ஒரு போட்டோ எடுங்க. எதுக்கு? போட்டோ எடுத்து காட்டினாதே மீராக்கா நம்புவாங்க. சரி சரி எடுங்க எடுங்க. சரி சரி இப்போ அத போய் எடுங்க எடுங்க. அக்கா, அவங்க வந்தாதே நடக்க போற நிச்சயதார்த்தம் தடை இல்லாம நல்லபடியா நடக்கும். என்ன சொல்ற சீதா? அவங்களுக்கும் எனக்கு நடக்க போற நிச்சயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இருங்க, அவங்க யார் தெரியுமா? உங்க அண்ணி. மகாலட்சுமி அண்ணி மாதிரி இல்ல, இந்த அண்ணி ரொம்ப நல்லவங்க. அண்ணியா? என்ன உளற? ஐயோ ஆமாக்கா, நான் உண்மையதான் சொல்லுதேன். சீதா, இப்படி சொன்னா எப்படி புரியும்? போட்டோவை காட்டினா தானே மீராவுக்கு புரியும். சூப்பர் அங்கிள், கரெக்டான சமயத்துல வந்திய. காட்டுங்க. இந்தாங்க பாருங்க. என்ன சீதா, இது சுபாஷ் அண்ணனா? என்னால நம்பவே முடியல. என்னாலயும் தான் நம்ப முடியல. அவங்களுக்கு ஏன் தான் புத்தி இப்படி கெட்டு போச்சோ? தங்கச்சிக்கு கல்யாணமே ஆகலங்கிற கவலை கூட இல்லாம இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பொண்டாட்டி போதாதுன்னு இன்னொரு செட்டப்ப வேற ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதோ அவங்கதான் உங்க அன்பு அண்ணனோட சின்ன வீடு. இது இன்னைக்கோ நேத்தோ நடந்த விஷயம் இல்ல. 7-8 வருஷமா அர்ச்சனாவை ஏமாத்திட்டு அவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. சீதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சீதா. அம்மாவும் அப்பாவும் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. மீராக்கா மேரேஜ் பத்தி ஏதாவது முடிவெடுத்தியா? அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன். சத்யாக்கும் மீராக்காவுக்கும் முகூர்த்த ஓலை எழுத போறோம். மகாலட்சுமி அர்ச்சனா கண்ணு முன்னால ஓலை எழுதணும். சீதா, அது எப்படி முடியும்? ஃப்ராடுங்க விடாதே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேரு சொப்னா. அவங்க மகா வீட்டுக்கு வந்தா என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அப்படியா? அவங்க யாரு? மாவுக்கு சொந்தமா? ஆமா ஆமா, ஒரு வகையில சொந்தம். ஆனா அது யாருக்கும் தெரியாது. அது எப்படி தெரியாம இருக்கும்? அது அப்படிதான். அவங்கள நீதான் மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நானா? ஏன் அவங்களுக்கு வீடு தெரியாதா? தெரியாது. நம்ம சொந்தம்னு போய் சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரணும். ஏய், ஏதோ ட்ரிக் பண்ண போறேன்னு தெரியுது. புரியாம பேசாம விஷயத்தை தெளிவா சொல்லு. பார்த்தா தெரியலையா? அதனே நான் பாவா, நான் ஹஸ்பண்ட். இதுதான் விஷயம். சுபாஷ் அங்கிளை பிளாக்மெயில் பண்ணாதே, இந்த கல்யாணத்தையே முடிக்க முடியும். எப்படிடி? அது எப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்ச? அவங்களா வந்து சிக்கனாகக்கா. சரியான அப்பாவி. சரி, நான் வரேன். நானும் வரேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணாங்கல்ல, வரேன். அக்கா, சூர்யாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சீதா, எங்க இருக்காருன்னே தெரியல.
மொபைல் நம்பர் வேற மாத்திட்டாக. அக்கா, உன்னைய விட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. கண்டிப்பா வருவாங்க. நீ எதுவும் கவலைப்படாத. எனக்கு வேணும் தான் சீதா, இந்த தண்டனை எனக்கு வேணும் தான். நீ சொன்னதை கேட்காம அந்த மகாலட்சுமி சொன்னதை கேட்டல்ல, நல்ல வேணும். ஃபீல் பண்ணாதக்கா, கண்டிப்பா அவங்க தேடி வருவாங்க. எனக்கும் தெரியும் சீதா, சூர்யா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அக்கா, அந்த நம்பிக்கை தான்க்கா முக்கியம். கண்டிப்பா வருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்புறம் நீ வந்துருவல்ல? ஏய், நான் வராமலா? கண்டிப்பா வரேன். சரிக்கா, நான் வச்சிடுறேன். சேது சாரும் சுபா சாரும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவாங்க மேடம். இந்தாங்க மேடம். என்ன மகா இது, பெயில் ஆர்டரா? தேங்க்யூ சார். மேடம், பணத்தை மூட்டையா கட்டி கொடுத்தீங்க. ராத்திரி பகலா யோசிச்சு சீனியர் லாயர்ட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணி சரியான பாயிண்ட புடிச்சு பெயில ஓகே பண்ணிட்டேன். விட்டுருவானா? இன்னைக்கே விட்டுருவாங்கல்ல? மேடம், இப்பவே கிளம்பலாம் மேடம். நேரா ஜெயிலுக்கு போறோம். 2 பேரையும் ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் மேடம். கடவுளே, நல்ல செய்தியை கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. அர்ச்சனா மேடம், கஷ்டப்பட்டது நான். நீங்க என்னடான்னா கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க. எல்லாமே அவன் செயல் தான் மேடம். நானும் அவருக்கு தான் நன்றி சொன்னேன். சரி, போலாமா மேடம்? போலாம் வாங்க. மகா, ஒரு முக்கியமான விஷயம். அவங்க 2 பேரும் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வரது யாருக்கும் தெரியக்கூடாது. சஸ்பென்ஸா இருக்கணும். பதம் போதுமான்னு பாருங்க. இன்னும் பதம் பத்தல. இன்னும் நெய் ஊத்தி நல்லா பிசைங்க. போங்க, சீக்கிரம் பிசைங்க. மாமா, இங்க வாங்க. இவங்க தானே அப்பாவையும் சித்தப்பாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில போட்டாங்க? ஆமா, அதுல என்ன டவுட்? அப்புறம் எதுக்கு அப்பாவும் பெரியப்பாவும் வீட்டுக்கு வரதுக்கு இவங்க எல்லாம் அலங்காரம் பண்றாங்க? முட்டாளுங்களா? இந்த அலங்காரம் ட்ரக்ஸ் கடத்தின ஆசாமிங்களுக்கு இல்ல, சத்யாவுக்கும் மீராவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்குதான். மாமா, என்ன யோசிக்கிறீங்க? நான் ஒரு ரகசியம் சொல்லவா? ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. தன்னோட அக்காவையும் அக்கா புருஷனையும் பிரிச்சதை தான் மனசுல வச்சுக்கிட்டு சீதா உங்க அப்பாவையும் உங்க சித்தப்பாவையும் ஜெயில புடிச்சு கொடுத்துட்டா. இப்ப அவங்க திரும்ப வராங்கன்னு தெரிஞ்சதும் பயத்துல வீட்டை அலங்காரம் பண்ணி ஆரத்தி எல்லாம் எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறா. சீதா அதுக்கு பயப்படணும்? இது என்ன கேள்வி? உங்க அப்பாவும் பெரியப்பாவும் விடுதலையாகி வந்துட்டா கோவத்துல சீதாவையும் ராமையும் பிரிச்சுட்டாங்கன்னா அந்த பயம்தான். புரியுதா? துருவி துருவி கேள்வியை கேட்காம வேலையை பாருங்க. என்னது இது? மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு. நிஜமாவே அந்த தையக்காரி தான் அப்பாவையும் பெரியப்பாவையும் ஜெயில மாட்டி விட்டுதா? இப்ப எதுக்கு உனக்கு டவுட்? அந்த பயத்தை உண்மையாக்கிட்டா போச்சு. எப்படி? ராமண்ணனையும் சீதாவையும் பிரிக்க பிளான் போடுறியா? யா. ஏய் சில்லுவண்டுகளா, அங்க என்ன பேச்சு? பேச்ச குறைச்சிட்டு வேலைய பாருங்க. நாங்க வேலையை தான் பாத்துட்டு இருக்கோம். அது கூட உங்களுக்கு பயந்து நாங்க இத பண்ணல. பெரியப்பாவுக்கும் அப்பாவுக்காகவும் தான் பண்றோம். அப்படியா சில்லுவண்டுகளா? பண்றதா பண்றீங்க, அது கொஞ்சம் சந்தோஷமா தான் பண்ணுங்களேன். நாங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக இதெல்லாம் பண்றன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சாதாரணமான ஆளுகளா? மகாலட்சுமியோட வளர்ப்பாச்சே, உங்களுக்கு தெரியாம எதையும் மறைக்க முடியுமா? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு யாருக்கும் நல்ல காரியம் பண்றீங்க? அத பண்ணுங்க. முதல்ல அதை பாரு. என்ன நடக்குதுங்க? ஏய், காதுல விழலையா? என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்கல்ல? சீதா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா?
நான் உன்னை கேட்டேனா? உன்னை ஏதாவது கேட்டேனா நானு? வாயை மூடிட்டு அமைதியா இரு. வந்துருவாங்க. நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கலக்கா. சீதா ஏன் இப்படி அலங்காரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு என்னமோ தப்பா படுது. இன்னும் உனக்கு புரியலையா மகா? சேது சுபாஷ் 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புனது அவதானே? இவங்க இவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆவாங்கன்னு அவ எதிர்பார்த்திருக்க மாட்டா. இப்ப வராங்கன்னு தெரிஞ்சதும் பயம் வந்துட்டு இருக்கும். வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு பயந்துதான் இந்த வரவேற்பு ஏற்பாடையெல்லாம் பண்றா. அது மட்டும்தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா? வேற என்ன காரணம் இருக்க முடியும் மகா? இல்ல, சீதா பயப்படுற கேரக்டர் இல்ல. அவ எதுக்கு இவ்ளோ பண்ணணும்? மகா, பிரச்சனை வந்தா எல்லாருக்கும் பயமும் நடுக்கமும் தானா வந்துரும். அதுவும் இல்லாம உனக்கு பயப்படாதவங்க யாராவது இருக்க முடியுமா மகா? அவ்வளவு ஏன், உனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு கூட இருக்கிற எனக்கே தெரியாது. அவெல்லாம் எந்த மூளைக்கு? உன்னை பார்த்தாலே போதும் மகா, பயம் தானா வரும். எஸ், மகானா எல்லாருக்கும் பயம் வரணும். சீதாவுக்கும் அந்த பயம் இருக்குதானே செய்யும். ஆமா மகா. அடுத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற பயம் தான் நம்மளோட பலம். அந்த பயத்துல தான் கிறுக்குத்தனமா இந்த வரவேற்பு ஏற்பாடெல்லாம் பண்றான். ஆனா அவ என்னதான் பண்ணாலும் சேதுவோ சுபாஷோ அவளை மன்னிக்கவே மாட்டாங்க. நானும் அவளை மன்னிக்க மாட்டேன். நானும் தான் மகா. அவளுக்கு மன்னிப்பே கிடையாது. பாஸ், எப்படி? வாவ், கல்யாண கலை வந்தாச்சு. சூப்பர். உங்களை இப்ப சத்யா பார்த்தாருன்னா நிச்சயம் முடிஞ்ச கையோட உடனே தாலியை கட்டி கல்யாணத்தை முடிக்கணும்னு அடம் பிடிக்க போறாரு. கிண்டல் பண்ணாத ராம். நோ கிண்டல். ராம் சொல்றது 100% உண்மை. என்ன உண்மை? நானே நிச்சயம் நடக்குமா நடக்காதாங்கிற பயத்துல இருக்கேன். ஏன் பயப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். யூ டோன்ட் வரி. பாஸ், மீராக்கா வரி பண்றதெல்லாம் இருக்கட்டும், உங்க தங்கச்சிங்க 3 பேரும் இன்னும் ரெடி ஆகலையே பாஸ்? அவங்க எப்பதான் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க ரெடி ஆனா என்ன, ரெடி ஆகலைன்னா என்ன? விடு சீதா. என்ன பாஸ் நீங்க இப்படி பொறுப்பே இல்லாம பேசுதீங்க? மீராக்காவை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வராக. இந்த நேரத்துல உங்க தங்கச்சிங்க 3 பேரும் லட்சணமா பாவாடை தாவணியில ஜட பின்னி பூ வச்சு பொட்டு வச்சு அழகா நின்னு சிரிச்ச முகத்தோட வரவுகளை வரவேற்க வேணாமா? சூப்பர் பாஸ், சூப்பர். அப்படியே இது கொஞ்சம் கூட குறையாம இதே கோபத்தோட போறிய, அவங்கள மிரட்டுறிய. அவங்க பயந்து அடுத்த நிமிஷமே பாவாடை தாவணியில வந்து நிக்கணும். வாழ்த்துக்கள் பாஸ். போங்க. ஜெயிலுக்கு போனதுனால உங்க அப்பாவும் சித்தப்பாவும் அறிவுரை சொல்ற தகுதிய இழந்துட்டாங்க. உங்க தங்கச்சிகளுக்கு புத்திமதி சொல்லி அவங்கள திருத்தி நல்லா படிக்க வச்சு அவங்க எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும் சீதா? பாஸ், நேரா போறிய 3 பேரையும் மிரட்டி பாவாடை தாவணிய கட்டுதிய, தலைய விரிச்சு போடாம ஜட பின்னுங்க, பொட்டு வைங்க, பூ வைங்கன்னு அறிவுரை சொல்லுங்க பாஸ். பாஸ், 3 பேரையும் அழகு தேவதை மாதிரி கொண்டு வந்து நிறுத்துங்க. முடியுமா பாஸ்? உங்களால முடியும். அப்படி முடியலன்னா சொல்லிருங்க பாஸ். முடியலனாவா? நோ, நெவர். நீ ஒரு ஃபியூச்சர் ஐபிஎஸ் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்க. Give me 10 minutes. பாஸ், இப்படியே போனா அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க பாஸ். வேற எப்படி போணும்? அன்பா அட்வைஸ் பண்ணா அவங்க கேட்க மாட்டாங்க பாஸ்.
அதிரடியா சொன்னாதேன் பாஸ், அவங்க கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க பாஸ். முகத்துல கோவம் இருக்கணும் பாஸ், பயங்கர கோவம் இருக்கணும். ஓகே, கோவமா பேசுறேன். பாஸ் பாஸ் பாஸ், உங்க கோவத்தை முதல்ல நாங்க பார்க்கணும். ராம், நீ எப்படி கோவப்படுவன்னு என்கிட்ட பேசி காட்டு. எப்படி கோவப்படுவேன்னா எல்லாரும் மாதிரியும் தான் கோவப்படுவேன். பாஸ், நீங்க எல்லாரும் மாதிரி எல்லாம் கோவப்படக்கூடாது. நீங்க வேற மாதிரி பயங்கரமா கோவப்படணும் பாஸ். சிவந்த கண்ணோட காந்தாரி மிளகா மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் சிங்கம் மாதிரி கர்ஜனையா இருக்கணும். எங்க சிம்பிளா ஒரு சாம்பிள் காட்டுங்க பாப்போம். ஓகே. இது வேலைக்கு ஆகாது பாஸ். வேலைக்கு ஆகாதா? இதுக்கெல்லாம் அவங்க மதிக்க மாட்டாங்க. பாஸ், இது வேலைக்கே ஆகாது பாஸ். அப்படியா? இப்ப பாருங்க. அட போடா, உன் முகத்துக்கு இந்த ஆக்ரோஷமே பத்தல. இப்ப பாருங்க. வருக 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 வருக. சிறை சென்ற சிங்கங்கள் சின்னையா வணக்கம், பெரியய்யா வணக்கம். தங்கள் வரவு நல்வரவு ஆகுக. மகா, என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நாளாவே எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க, ஒரு மார்க்கமா. இவெல்லாம் அந்த சீதா டீம். என்னடா இது? வேலைக்கு வந்தியா கல்யாணத்துக்கு வந்தியா? வாய் மூடு. என்ன கன்றாவி இது? முதல்ல உன் யூனிஃபார்ம் எங்க? சீதா அம்மா சொன்னாங்க இன்னைக்கு வீட்ல விசேஷம், நீ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கன்னு. எப்படி, நல்லா இருக்குதா? தொடப்பத்துக்கு பட்டு துணி சுத்தின மாதிரி இருக்கு. எதுக்குடா? எதுக்கு உன்னை மாப்பிள்ள மாதிரி நிக்க சொன்னா உன் பாஸ் சீதா? இதையே தான் நானும் கேட்டேன். நம்ம வீட்டுக்கு முக்கியமானவங்க வராங்க, நீ யூனிஃபார்ம் போட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முக்கியமானவங்க நீங்க தான் தெரிஞ்சிருந்தா மகா, ஒரு நாள் சம்பளத்தை இவனுக்கு கட் பண்ணு. பாவிங்க, ஜெயிலே இருந்துடலாம். ஏய், என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன இப்ப சொல்லு. முண்டம் உன்னதானே கேக்குறாங்க, பதில் சொல்ல. அது ஒண்ணு இல்லைங்க. நான் ஜெயில வந்து உங்களை பார்க்கலையான்னு வருத்தப்பட்டேன். கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த முறை நீங்க ஜெயிலுக்கு போவீங்கல்ல, அப்ப நான் வந்து பாக்குறேன். ஏய், நேரம்டா, எல்லாம் எங்க நேரம். எல்லாத்துக்கும் காரணம் சீதா. இந்த வீட்டுக்கு அவளுக்குமான உறவு இன்னியோட முடிஞ்சு போச்சு. முடிவு கட்ட, உனக்கு ஒரு முடிவு கட்டண்டா. பாஸ், இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி பாஸ் உங்களால இருக்க முடியுது? கோவமே வரலையா பாஸ்? கண்டிப்பா கோவம் வருமே, கடுமையான கோவம் வரணுமே. ராம்க்கு கோவம் வந்தா இந்த குடும்பம் தாங்காது. பாஸ் கோவம் எல்லாம் இந்த வீட்ல எடுபடாது அங்கிள். இது பத்தாது ராம், இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். சூப்பர் பாஸ், இதே கோவம் கொஞ்சம் கூட குறையாம போங்க. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்து ஆகணும். நீங்க முடிவு எடுத்தே ஆகணும் பாஸ்.
முடிவு எடுத்தே ஆகணும். போங்க பாஸ். ஐயா பேண்ட் வாத்தியத்தோட சத்தியன கல்யாண கோஷ்டியம் வந்துட்டாங்க. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, ஜாலி ஜாலி. அப்போ அலங்காரம் பண்ணதெல்லாம் அவங்களுக்காகவா? சேது சுபாஷ்காக இல்லையா? ஆமா. சத்யம் தம்பி, அந்த மகாலட்சுமி கிட்ட ஒரு பழைய டபுள் பேரல் கன் இருக்கு. அவங்க எதுக்கு எடுத்தாலும் அதை தூக்கிட்டு வந்துருவாங்க. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஷூட் பண்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. என் மேல அவ்வளோ கோவம். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். வாங்க. வாங்க போலாம் வாங்க. கௌரவமான குடும்பம். உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எங்க குடும்பத்து பொண்ணை கட்டி தர முடியாது. மகா ட்ரிகர் அழுத்துறதுக்குள்ள ஓடி போயிடு. இது கௌரவமான குடும்பமா? ட்ரக்ஸ் கேஸ்ல இருந்து பெயில தானே வெளியே வந்தீங்க. ஏய், மரியாதையா பேசு. ஏய், வாய் கூசாம பேசுறீங்க. கௌரவமான குடும்பமா அப்படின்னா என்னல? பாரு, அமைதியா போயிட்டீங்கன்னா உயிர் தப்பிச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் திரும்பி போறதுக்காக வரல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஷூட் பண்ணுங்க. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாம ஷூட் பண்ணுங்க. சித்தி, நீங்க ஷூட் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சித்தி. ஷூட் பண்ணுங்க சித்தி. ரத்தம் தெறிக்கிற மாதிரி ஷூட் பண்ணுங்க. ஏய், நீங்க எதுக்கடி ஏத்தி விடுறீங்க? பேசாம இருங்க. என்ன சுபாஷ், அவங்கள போ சொல்லுங்க. டேய், ஏன்டா இப்படி இருக்க? போ சொல்றல, போடா. நான் அப்படித்தான். எல்லாம் சேது உள்ள கூட்டு போல. ஆம்பளை தானே நீ? நான் மகா மாதிரி இறக்கம் காட்ட மாட்டேன். உரி வச்சேன்னு வச்சுக்க, கதை முடிஞ்சிடும். மகா பொறுமை இழக்கிறதுக்குள்ள போயிடுங்க, இல்ல சாவுதான். ஷூட் பண்ணுங்க. யாருக்கா வெயிட்டிங்? மகா சொன்னா கேளு. அண்ணன் சொல்ற, பேசாம நீ உள்ள போ. ஏய், நீ எனக்கு அண்ணனாடா? நீ பேசாம இரு, இல்ல ஏன் கையாலே செத்து போயிடுவ. மீராக்கா, சொப்னா ஆந்திவே மகாலட்சுமி கிட்ட சொல்லாம
நம்ம டிலே பண்ண வேணாம். இருங்க, முதல்ல என்ன ஷூட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சத்யாவை ஷூட் பண்ணுங்க. ஏய், ஓ மேல தாண்டி நான் கொலை வெறியில இருக்கேன். ஒழுங்கா போயிடு. மீராக்கா, எதுக்காக நீங்க இப்படி பண்ணுதீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ணை எடுங்களேன். மீரா அக்கா பாவம், அவங்கள ஒண்ணும் பண்ணிராதீங்க. சீதா, நீ போன்னு சொல்றல. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்ன முதல்ல சுடட்டும். தள்ளுங்க, என்ன சுடுங்க முதல்ல. சீதா, சொன்னா கேளு. நீ இல்லாம ராம் இருக்க மாட்டான், தற்கொலை பண்ணிப்பான்.